எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மூலிகை மருத்துவ குணமுள்ள இஞ்சியை பற்றின வீடியோ தான். நான் வந்து தரையில் இஞ்சி நடலை, மண் எல்லாம் கூட்டி அப்படி நடலை. இந்த ஆஸ்பெட்டாஸ் ஓடு பார்த்துக்கோங்க, ஆஸ்பெட்டாஸ் ஓடு தான் 2 கல் இந்த சைடு கொடுத்து அந்த சைடு செவரில் சாய்ச்சி வச்சுருக்கோம். இது வந்து நான் வேறு செடி சட்டியிலே இஞ்சி நான் விவசாயம் பண்ணியிருக்கேன், அரிசி சாக்கிலையும் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஆஸ்பெட்டாஸ் ஓடு நம்ம வீடு கொஞ்சம் வேலை இருந்ததுனால அந்த ஆஸ்பெட்டாஸ் ஓடு, உடஞ்ச ஆஸ்பெட்டாஸ் ஓடு எடுத்து வச்சு அதில் மண் எல்லாம் போட்டு இஞ்சி விவசாயம் பண்ணியிருக்கேன். இது போன வருஷம் நான் இதிலேருந்து ஒரு 2.5 கிலோ இஞ்சி எனக்கு கிடச்சிச்சு. இப்போ இந்த வருஷம் நான் அது மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இஞ்சி நட்டிருக்கேன். இதில் எந்த தேவையான இஞ்சி குழம்பு, இஞ்சி கறி, கேரளாவில் இஞ்சி கறி வைப்பாங்கள்ல, அதுக்காக நான் இஞ்சி எடுத்து உபயோகிச்சுட்டு அது பாக்கி தான் இதில் நட்டு வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி இதுக்கு உரம் போட்டு கொடுப்போம். உரம் அப்படின்னு சொன்னால் கொன்னை இலை, நாங்கள் சீமக்கொன்னை இலை அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த இலைக்கு என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். പിന്നെ காஞ்ச இலை கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம். പിന്നെ கொஞ்சம் மண் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம். கொன்னை இலை போட்டு கொடுத்துருக்கேன், പിന്നെ காஞ்ச இலை போட்டு கொடுத்துருக்கேன். அடுத்து நமக்கு இது போட்டு கொடுக்கலாம். இனி இதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணும் இதை போட்டு கொடுப்போம். நிறைய மண் போட முடியாது, கொஞ்சமாக மண் போட்டு கொடுப்போம். சீட்டில் இந்த சீட்டு உடஞ்சி போயிடும். நான் இப்போ போடுறது சாம்பல், பொட்டாசியம் தேவையில்லாதனால சாம்பல் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து நமக்கு கொஞ்சம் மண் போட்டு கொடுக்கலாம். மண் அப்படின்னு சொன்னால் 10 நாளைக்கு முன்னாடியில் டோலோமைட்டை அப்படின்னு சொன்னால் இது சுண்ணாம்பு, டோலோமைட்டை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ அந்த மண் நான் இதில் போட்டு கொடுத்துருக்கோம். புதுசாக நம்ம இப்போ விவசாயம் பண்ணுறோன்னா இருந்தால் அந்த மண்ணில் சுண்ணாம்பு போடணும். இது டோலோமைட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எஃபெக்ட் குறைஞ்சது டோலோமைட் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அது மிக்ஸ் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம். அதுதான் இப்போ அந்த இதில் போட்டு கொடுக்கலாம். நம்ம இது போட்டு கொடுத்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொடுத்தா போதும். இந்த ஈர்ப்பு நிற்கிறதுக்காக வேண்டிட்டு தண்ணி ஊற்றி கொடுக்கணும், கொஞ்சமாக போதும். இதில் வந்து ரொம்ப ஓவராக மண் போடவும் முடியாது. இருந்தாலும் எனக்கு தேவையான அளவு இஞ்சி இதுலேருந்து நான் விவசாயம் பண்ணி நான் எடுத்தேன். அதனால தான் இந்த ஐடியா. இப்போ சொந்தமாக ஒரு சென்ட் இடம் இல்லையே, நம்ம எங்கே இதெல்லாம் பண்ணுறது, விவசாயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இனி இதுக்கு மேலே கொஞ்சம் அப்புறம் கோட்டேஜில் இருக்கிறவங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விவசாயம் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். மண்ணும் போதும், இடம் வேணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல, ஒரு மூலையில், எங்கேயாவது ஒரு சாக்கிலேயோ செடி சீட்டிலேயோ எங்கேயாவது வச்சு இஞ்சி விவசாயம் பண்ண முடியும். தெரிஞ்ச சின்ன ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிக்கணும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன்.